listening. You were completely involved. I'm really very happy. Thanks for your compliments. பிரேக்ல நிறைய பேர் பார்த்து தனிப்பட்ட முறையில் பாராட்டினீங்க. ரொம்ப நன்றி. எல்லாமே உங்களால தான். அதனால என்ன இது fathers, Jesuit fathers. ரைட். இப்போ பாருங்க, நம்ம பேசுனாங்க. ஏன் நம்ம ஒரு 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 தமிழ் படுத்தி ஒரு ஒரு சிலுவ பாதையோ அல்லது ஒரு எம்சி மாஸ்டர் ஆஃப் செரமனி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ், ஒரு வெல்கம் அட்ரஸ், ஒரு ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் ஒரு நுணுக்கமா சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி டிராஃப்ட் லிரிக்ஸ், இந்த பாருங்க, டிராஃப்ட் லிரிக்ஸ் அந்த வார்த்தையில ஜெமினிலே நீங்க போடுங்க. டிராஃப்ட் லிரிக்ஸ் நீங்க டைப் லிரிக்ஸ் ஃபார் அ ஹிம். பாட்டு வேணும் சாம் 91ல, அல்லது நீங்களே ஒரு சூழ்நிலையை கொடுத்தா அதுவே பாட்டு கொடுத்துருப்ப. சிஸ்டர் காலையில எனக்கு ஒரு சூழ்நிலை சொன்னாங்க. எல்லாரும் இப்ப பாருங்க, டிராஃப்ட் லிரிக்ஸ் ஃபார் அ ஹிம் ஆன் ரைட். இப்ப நான் சாம் 91 ஹிம் இன் தமிழ், லிரிக்ஸ் இன் தமிழ். சிஸ்டர்ஸ் பாருங்க, எத்தனை பேர் ஜெனரேட் பண்ணிட்டீங்க, நேரம் ஜெனரேட் பண்ணிருப்பீங்க. ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் those who have generated. Very good, congrats. My system is bit delayed. இந்த பாருங்க, நிச்சயமாக அழகா, உன்னதர் மறைவில் வாழ்பவன் நான், வல்லவர் நிலையில் தங்கிடுவேன், அவரே என் அடைக்கலம், என் கோட்டை, என்னாலும் நம்பிடும் என் தேவன். வேடன் கண்ணில் கொடிய நோய்க்கும் விளக்கி என்னை காத்திடுவார், தம் சிறகினிலே என்னை மூடி. லைட்டா மாறி கொடுத்துருக்கு. ரைட். இப்ப எனக்கு நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க, காப்பி. நல்லா கவனிச்சு, எத்தனை பேர் ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க? யாராவது புதுசா சிச்சுவேஷன் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிருக்கீங்களா? வெரி குட். ஆட்களுக்காக பாட்டு ஜென்ரேட் பண்ணிருக்கீங்களா? ஆட்கள் இப்ப நீங்க உங்க ஜூப்ளி செலிபிரன்ஸ் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சோ அண்ட் சோ ஃபாதர் சோ அண்ட் சோ, இவர் இத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்காரு, இவ்வளவு பணி செஞ்சிருக்காரு, இந்த இதுல எல்லாம் பணியாற்றி இருக்காரு, ஒரு வார்த்தையில் கொடுங்க, அழகா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். எனக்கு டைப் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா மைக் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை பிரஸ் பண்ணி பேசுங்க. பேச பேச அது டைப் ஆயிடும். தமிழ்லயோ ஆங்கிலத்துல பேசுறீங்க, டைப் ஆகி உடனே பாட்டு ஜென்ரேட் ஆயிடும். இப்ப எனக்கு இந்த பாட்டு எடுத்துருச்சு. இங்க பாருங்க, பாட்டு எடுத்துக்கிட்டேன். காப்பி. சிஸ்டர்ஸ் நல்லா பாருங்க, இந்த பாட்டை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி. இந்த பாருங்க, காப்பி. பாட்டை காப்பி பண்ணிக்கங்க. இப்ப நம்ம போகக்கூடிய இன்னொரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா suno.com. 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 ஓகேங்களா? suno.com. உங்க மொபைல் எடுத்துக்கங்க. suno.com. பாருங்க, கூகுள்ல போயிட்டு கூகுள் போங்க. கூகுள்ல போயிட்டு suno SUNO டைப் பண்ணிக்கங்க. SUNO என்டர் தட்டுங்க. SUNO இந்த இருக்கு பாருங்க, suno.com. ஓபன் பண்ணிக்கங்க. suno.com. 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 உங்களுக்கு மொபைல் ஆபரேட் பண்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் காட்டுறதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அங்க சைன் அப் கேக்குதுங்களா? சைன் அப் அல்லது கிரியேட் அக்கவுண்ட் ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? சைன் அப், கிளிக் சைன் அப். கூகுள்ல உங்களோட இமெயில் ஐடியை பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சைன் அப் கேட்கும். சைன் அப் கேட்ட உடனே கூகுள் அக்கவுண்ட பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க? அது சில கேள்விகள்லாம் கேட்கும் ஆரம்பத்துல. சிஸ்டர் என்ன ஏஐ விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்களே, உடனே கை தூக்குறாங்க, டக்கு டக்குன்னு. வெரி குட் சிஸ்டர். சிஸ்டர் எஸ் ஃபாதர் நெட் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃபாதர். சிஸ்டர்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இப்போதைக்கு நெட் ஸ்லோவா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. வரலன்னு யாரும் நினைக்க வேண்டாம். வீட்டுல போய் திரும்ப படிக்கலாம். எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. suno.com.
பிரதர்? கூகுளில் போய் suno.com டைப் பண்ணீங்கன்னா முதல் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க பிரதர். அதுல சைன் அப், கூகுள பிரஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ண உடனே இந்த பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டார் மாதிரி சிம்பிள், ஒரு நடு சிம்பிள், அதான் கிரியேட் ஆப்ஷன். இப்ப இங்க பாருங்க, மேல பாருங்க, எனக்கு கிரியேட்னு இந்த சிம்பிள் அங்க இருக்கும், இந்த மியூசிக் நோட்டேஷன் சிம்பிள் அங்க இருக்கும். கொஞ்சம் பெருசுபடுத்திக்கிறேன் உங்களுக்கு. கிரியேட், இதை கிளிக் பண்ணிட்டீங்க. கிரியேட் இருக்கா? கீழே இருக்கா? கீழே உள்ளதுல நடு பட்டன் கிரியேட். லாகின் பண்ண பிற்பாடு கீழே உள்ள நடு பட்டன் கிரியேட். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இந்த பாருங்க சைடுல இருக்கும், மெனு இருக்கும், அதுல கிரியேட் பிரஸ் பண்ணிக்கணும். சிஸ்டர்ஸ், மொபைல் பயன்படுத்துறவங்க கீழே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இருக்கா? லாகின் பண்ணவங்க யாராவது சொல்லுங்க, இருக்கா? அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேல பாருங்க சிம்பிள் கஸ்டம். சிஸ்டர்ஸ் நல்லா பாருங்க, சிம்பிள் கஸ்டம்ஸ். இந்த சிம்பிள் என்னன்னு சொல்றேன், எல்லாரும் இங்கே கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். ஒரு முறை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணலாம். சிம்பிள், சிம்பிள் என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே நீங்க நேரடியா சிச்சுவேஷன் சொல்லிடலாம். இங்கே நீங்க நேரடியா சிச்சுவேஷன் சொல்லிடலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப திருச்சியை பத்தி ஒரு பாட்டு போடலாங்களா? திருச்சியோட ஸ்பெஷலா வச்சு ஒரு பாட்டு, சும்மா ஜென்ரலா, நாட் ரிலீஜியஸ் கானோட்டேஷன், ஜென்ரல். ஜெனரேட் ஆர் சாங் ஆன் ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி. Song on specialities of Tiruchirappalli in Tamil. A song on specialities of Tiruchirappalli in Tamil. கொடுத்துட்டேன். லிரிக்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணி போடல, இதை மட்டும் வார்த்தையை கொடுத்துட்டு வேற என்னென்னலாம் உங்களுக்கு அந்த பாட்டில் வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணி போடுங்க. இப்போதைக்கு எனக்கு நேரம் இல்லைன்னா ஒரே வரி கொடுத்துட்டு கீழே பாருங்க, கீழே என்டர் தட்டிட்டு என்ன ஆண் பாடணுமா பெண் பாடணுமா, ஃபீமேல் வோக்கல் மேல் வோக்கல், யாரை பாட சொல்லாங்க பாத, மேல் ஆர் ஃபீமேல்? ஃபீமேல் வாய்ஸ், ஓகே ஃபாதர். ஃபீமேல் வோக்கல் என்ன டியூன்ல இருக்கணும்? பெப்பியா இருக்கணுமா, ஹிப்ஹாப், ராக், அது மாதிரி கர்நாடிக் மெலடி, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஹிப்ஹாப் கர்நாடிக் ரொம்ப, இந்த பாட்டு கர்நாடிக் சரியா இருக்கும். ராக் ஹிப்ஹாப் போடலாங்களா ஃபாதர்? ஹிப்ஹாப் கேட்குறாங்க, ஹிப்ஹாப் அவ்வளவுதாங்க சிஸ்டர். இப்ப கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுங்க, அவ்வளவுதான். ஒரே செகண்ட்ல திருச்சியை பத்தி ஒரு பாட்டு ரெடி பண்ண. ஆனா வரிகள் பர்ஃபெக்டா இருக்குமான்னு சொன்ன சந்தேகம் தான். அதுக்கு தான் நான் என்ன பண்றேன், ஜெமினைல போய் எழுதி கொண்டு வந்து போடுறேன். இப்ப பாருங்க, திருச்சினை பத்தின பாட்டு அது எழுதியிருக்கான்னு பார்ப்போம். ரைட், கொஞ்சம் சவுண்ட் வைங்க. வரிகள் இருக்கு பாருங்க. ஒரு மியூசிக்ல ஒரே பாட்டுக்கு ரெண்டு மியூசிக் கொடுக்கும். ஒரே பாட்டுக்கு, இதே பாட்டுக்கு பாருங்க, வரிகள் ரொம்ப ஒன்றும் பிரமாதம். மியூசிக் நல்லா இருக்கு, வரிகள் தெளிவா இல்ல. அதுக்குதான் ஜெமினில போய் வரிகளை எழுதி இதுல கொண்டாந்து போடுறேன். சொல்ல புரியுங்களா? பாருங்க, ரெண்டாவது இதே பாட்டுக்கு ரெண்டாவது மியூசிக். இட் கோஸ். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னோட லிரிக்ஸை போட்டு பாட்டு கேட்க போறேன். அதுக்கு கஸ்டம் போகணும். கஸ்டம் நோட் பண்ணிக்க. இப்ப சிம்பிள்ல போய் நீங்களே டிஸ்கிரைப் பண்ணா போதும், அதை ஜென்ரேட் பண்ணிடுது. இப்ப கஸ்டம் போயிட்டு இப்போ நீங்க இந்த லிரிக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லிரிக்ஸ் பாக்ஸ்ல உங்களோட லிரிக்ஸை நீங்க எங்க காப்பி ஜெமினில போட்டிருக்கீங்களே அதை காப்பி பண்ணி இங்க போடணும். நீங்களே சில பேர் கவிதை எழுதுவீங்க, உங்க கவிதைகளை இதுல எடுத்து போடலாம். சில டீச்சர்ஸ் இருப்பீங்க, போயம்ஸ் எல்லாம் இருக்கும், அதை இதுல போடுங்க. பாடல்கள் இருக்கும், இதை இதுல போடுங்க, பாட்டா மாறி கொடுத்துரும். இப்ப நான் பாருங்க, இப்ப அந்த நம்ம சாம் 91 இதுல எடுத்து போட்டேன். இப்ப பாருங்க, நான் இப்ப இந்த பாட்டு என்னமா வேணும், என்ன மியூசிக்ல வேணும், ஸ்டைல்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், மெலடின்னு கொடுக்குறேன். ஃப்ளூட் மெலடி மேல் வோக்கல் ஸ்டைல்ல இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். என்ன மாதிரி மியூசிக், நீங்க சில பேர் மியூசிஷியன்ஸ் நிறைய இருப்பீங்க. இஃப் யூ குட் ப்ராப்பர்லி டிஸ்கிரைப்
the musical combinations of different instruments, you will get proper music. இப்ப கிளிக் பண்றேன் பாருங்க, அழகா எனக்கு உடனே மியூசிக் ரெண்டு சாங் கிரியேட் ஆயிரு, 2 மியூசிக், ஒரே பாட்டுக்கு 2 மியூசிக். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். ஓகே, இப்ப நீங்க நம்ம பிரேயர் இருக்கு, லார்ட்ஸ் பிரேயர் இருக்கு, அதை தமிழ்ல சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு போடலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் ரெடியா வந்துடும். எத்தனை பேர் பாட்டு ஜென்ரேட் பண்ணிட்டீங்க? எனிபடி? இதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன். இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டுக்கு அந்த அந்த பிளே பண்றது பக்கத்திலே ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், MP3 டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், MP3 கிளிக் பண்ணீங்கன்னா போதும், you'll be able to download it. சரிங்களா? you'll be able to download. ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல, you will be able to generate. Okay, any clarification with this? ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்றேன், நீங்க கூகுள்ல லாகின் பண்ணிக்கணும். சிம்பிள் அப்படிங்கிறது நீங்க டிஸ்கிரைப் பண்ணா போதும், அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது, கஸ்டம்ல லிரிக்ஸ் எங்க போய் ஜெமினில ஜென்ரேட் பண்றீங்க, ஜெனரேட் பண்ணிட்டு இங்க லிரிக்ஸ் தூக்கி உள்ள போடுறீங்க, என்ன மியூசிக் வேணும்னு டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அழகா கிடைக்கும். சில நேரங்கள் உங்களுக்கு மியூசிக்கும் இந்த வரிகளும் பொருந்தாத காரணம் வந்து நம்ம சரியா டிஸ்கிரைப் பண்ணாதான். அதனால சரியா டிஸ்கிரைப் பண்ணா ஓரளவுக்கு நல்ல பாடல்களை எடுக்க முடியும். சரி, நல்ல காம்பினேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் ஜெமினை. இப்போ அடுத்த டூல் நம்ம உங்களுக்கு இந்த இதே ஜெமினைல ஒரு ரிப்போர்ட் எப்படி பண்றது, ஒரு வெல்கம் அட்ரஸ் எப்படி பண்றது, ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, பிளஸ் சிம்பிள் இருக்கா? ஜெமினையிலே ஒரு பிளஸ் இருக்கும், இருக்குங்களா? பிளஸ் இருக்கா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். உங்க இன்விடேஷனை தூக்கி உள்ள போடுங்க, போட்டுட்டு இதுக்கு ஒரு டாக் ஜென்ரேட் பண்ணு, அல்லது இதுக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணி கொடு, MC ஜெனரேட் பண்ணி கொடு, அல்லது ரிப்போர்ட் எழுதி கொடு, தமிழ்லையா இங்கிலீஷ்லயா. நான் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி ப்ராம்ப்டிங் கொடுத்தீங்கன்னா you will be able to get beautiful thing. இப்போ நான் அப்லோட் போறேன். அப்லோட் ஃபாதர் வந்து எனக்கு வந்து CRI மீட்டிங்கை பத்தின இது கொடுத்தாங்க இல்லையா, இப்போ அவங்களுடைய இன்விடேஷனை டவுன்லோட் பண்ணி I'm just downloading the invitation first. இப்போ அவங்க எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, இந்த இன்விடேஷன் இருக்கு, இந்த இன்விடேஷன் டவுன்லோட் பண்றேன். இப்போ இதுக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ், இப்போ ஃபாதர் ஒரு வெல்கம் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி ஜென்ரேட் பண்றது? பிளஸ் சிம்பிள். சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க, ஃபாதர்ஸ் கவனிங்க. பிளஸ் சிம்பிள், அப்லோட் ஃபைல்ஸ். அந்த இன்விடேஷனை எடுத்துருங்க. இந்த இருக்கு இல்லையா, இன்விடேஷன் உங்களுடைய மொபைல்ல தான் இருக்கும் அல்லது உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கும். ஒரே ஒரு நிமிடம், நான் சேவ் பண்ணிக்கிறேன் என்னோட இதுல. ஐம் சாரி, இப்போதைக்கு அந்த இன்விடேஷன் எனக்கு டவுன்லோட் பண்ண முடியல. இப்போ உதாரணத்துக்கு எங்களோட கல்லூரியிட ஆசிரியர் தின விழா இருக்கு, அதை நான் அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்காக ஐ ஜஸ்ட் ஓப்பன், அப்லோட் பண்ணிட்டேன். எங்களோட டீச்சர்ஸ் டேவுடைய இன்விடேஷனை நான் அப்லோட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் அல்லது மாஸ்டர் ஆஃப் செரமனி ரிப்போர்ட் வார்த்தைகளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஜெனரேட் ரிப்போர்ட் இன் தமிழ் ஆன் தி attached file. ஓகே, ரிப்போர்ட் should be எப்படி இருக்கணும்? ரிப்போர்ட் தமிழ்ல இருக்கணுமா, இங்கிலீஷ்ல இருக்கணுமா, எவ்வளவு வார்த்தை இருக்கணும், எப்படி எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணதா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ the report should be in one page, in paragraphs, include all the information essential for a report. இது யாருக்கு அனுப்புறீங்க? NAC அனுப்புறீங்களா இல்ல வந்து ப்ரொவின்ஷியலுக்கு அனுப்புறீங்களா? அந்த மாதிரி வேணா அதையும் டிஸ்கிரைப் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். இப்போ நான் என்டர் பண்ணிடுறேன், டைம் இல்லாதனால
பாருங்க, எனக்கு இது வந்து டீச்சர்ஸ் டே. கொஞ்ச நேரத்துல எனக்கு இதை பத்தின ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிரும். இதே பாணியில நீங்க எனக்கு வந்து டிராப்ட், இப்ப சிஸ்டர் வந்து நல்லா ஒரு காம்பியர் பண்ணாங்க. எனக்கு வந்து காம்பியரிங்க்கு மாஸ்டர் ஆஃப் செரமனி தமிழ்ல கொடு, பொயட்டிக்கலா வேணும், எனக்கு கொட்டேஷன்லாம் ஆட் பண்ணு, பிபிலிக்கல் வேர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணு கொடுத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இந்த பாருங்க, அறிமுக திருச்சியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற எவ்வளவு தன்னாட், அதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை, அதுவே ஜெனரேட் பண்ணிடுச்சு பாருங்க. ஷிஃப்ட் 2 சார்பாக ஆசிரியர் தின விழா புதன்கிழமை மாலை மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. நான் பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கல, இன் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்திருந்தா அது ஏன்னா ஃபியூச்சர்ல தானே இருக்கு. ஈவெண்ட் வந்து 3ஆம் தேதி, அப்ப ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதிருச்சு. இந்த பாருங்க, சிறப்பு விருந்தினர், இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மேலாள் ஆங்கிலத்துறை எப்படி போகுது இந்த பாருங்க, அழகா எனக்கு எழுதி கொடுத்துருச்சு. இதுல ஒரு சில வார்த்தைகள் சின்ன சின்ன அங்கங்க சின்ன சின்ன வார்த்தைகள் இந்த மாதிரி கொடுக்கும். திரும்ப ஒன்லி இன் தமிழ் கொடுத்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணி கொடுத்துரும் டெக்ஸ்ட. சரிங்களா? இப்ப இதுக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ், ஜெனரேட் வெல்கம் அட்ரஸ் பை ரெவரண்ட் ஃபாதர் பிரின்சிபல். பிரின்சிபல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, எனக்கு உடனே வெல்கம் அட்ரஸ். அடுத்தது ஒரு மாஸ்டர் ஆஃப் செரமனி, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஒரு பிபிலிக்கல் வேர்ஸ், ஒரு கொட்டேஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணி கொடுக்கறது அப்படின்றத சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலயே நீங்க சர்மன் கேட்கலாம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு லிட்டனி, சர்வீசஸ், நொவினா சர்வீசஸ், இங்கிலீஷ் தமிழ் எப்படி வேணுமோ அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு அழகா கிடைச்சிரும். ஸ்டேஷன்ஸ், வே ஆஃப் த கிராஸா இருக்கலாம், தாட் ஃபார் த டேயா இருக்கலாம், செயின்ட் ஆஃப் த டேயா இருக்கலாம், ஸ்டோரி ஃபார் த டேயா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க கேட்கறது கிடைக்கும். இதெல்லாம் நான் செஞ்சு காட்ட முடியாது, நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி கேட்டு பாருங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை கேட்டு பாருங்க. ரைட், இப்ப பாருங்க, முதற்கண் நமது அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர். அப்படியே போகுது. இந்த கல்லூரியின் வளர்ச்சி பாதையில் தனது ஆலோசனை வழிகாட்டுதலையும் நம்மை வழிநடத்தும் மதிப்புரிய அதிபர் தந்தை அருள்முனைவர். போகுது பாருங்க, அழகா அவர் வழி நடத்துறாரு. அவரோட டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி இதுக்கு தெரியுது? ஜென்ரலா நம்ம சொல்றதானே, அது மாதிரி போட்டு எழுதி இன்னும் கொஞ்சம் பர்சனலா நீங்க கொடுத்தீங்கன்னா, ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம். அழகா கொடுத்துருச்சு பாருங்க. ஒரு அவசரமான சூழ்நிலைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, இந்த பாருங்க, எல்லாரையும் வரவேற்று அழகா ஒரு வரவேற்று உரை மாணவ செல்வங்களுக்கு. கடைசி அவர் இந்த விழாவோட நோக்கத்தை சொல்றார். பிரின்சிபல்னால இந்த விழாவோட நோக்கத்தை சொல்லி முடிக்கிறார். நன்றி, வணக்கம், மீண்டும். இந்த பாருங்க, ஓகே, காட் இட். இப்ப அடுத்தது மாஸ்டர் ஆஃப் செரமனி. இந்த நிகழ்ச்சிக்கு ஜெனரேட் ஸ்கிரிப்ட். நீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? டிராஃப்ட், ஜெனரேட், ஹெல்ப் மீ வித், இந்த மாதிரி எல்லாம் போடலாம். நீங்க ஜெனரேட் ஸ்கிரிப்ட் ஃபார் த மாஸ்டர் ஆஃப் செரமனி இன் இங்கிலீஷ். இப்ப நான் இங்கிலீஷ்ல கேட்க போறேன். இங்கிலீஷ் மாஸ்டர் ஆஃப் செரமனி இன் இங்கிலீஷ். இப்ப என்னென்ன அஜெண்டா போட்டுருங்க, ஏன்னா சில நேரங்களில் இன்விடேஷன்ல அஜெண்டா கொடுக்க மாட்டோம். ஸோ அஜெண்டா நம்பர் 1 இன்வொகேஷன், நம்பர் 2 வெல்கம் அட்ரஸ், நம்பர் 3 ஹானரிங் கெஸ்ட் பை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், 4வது felicitations by administrators, one by one separately எல்லா ஃபாதர்ஸும் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. 5 சீஃப் கெஸ்ட் அட்ரஸ், 6 கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், 7 vote of thanks, 8 national anthem. Dear sisters and fathers, இது ஒருவேளை இன்விடேஷன்ல தான் நீங்க திரும்ப டைப் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் உங்களுக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் செரமனி எப்படி வேணும், ஸ்கிரிப்ட் எப்படி வேணும், எல்லா ஈவெண்ட்டுக்கும் ஒரு கொட்டேஷன் ஆட் பண்ணு, பிபிலிக்கல் வேர்ஸ் ஆட் பண்ணு. add a biblical verse for each item, ரைட், கொடுத்தாச்சு. வேற ஏதாவது தமிழ் பழமொழிகள் ஏதாவது சேர்க்கணுமா? ஆட் தமிழ் add proverbs, famous proverbs, sayings wherever essential கொடுத்துட்டு என்டர் தட்டுங்க. உங்களுக்கு அழகா ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கரெக்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி, நம்ம தப்பா கொடுத்தோமே நினைக்க வேண்டாம், திரும்ப ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் யூ கேன் ரிஃபைன் இட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ உங்களுக்கு இது கிடைச்சிருச்சு. கேன் யூ ஆல் ஜெனரேட் ஒன்? உங்களுக்கு என்ன வேணுமோ, ஒரு சர்மனா இருக்கலாம், பிரேயரா இருக்கலாம், லிட்டனியா இருக்கலாம், அல்லது நீங்க ஒன்று கேட்டு பாருங்க, வருதான்னு பாருங்க, ப்ராப்பரா வந்திருக்கான்னு பாருங்க. ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட் ப்ளீஸ். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் இட் ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். கொடுத்து பாருங்க, கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, அழகா சொல்லி இங்க பாருங்க. Good afternoon, esteemed dignitaries, respected members of faculty and my dear friends. A warm welcome to you all. Today we gather here to celebrate இங்க பாருங்க, கொட்டேஷன் பாருங்க, அழகான கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். கொட்டேஷன் கேட்டேன், கொட்டேஷன் இந்த பாருங்க, பிபிலிக்கல் வேர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்வொகேஷனுக்கு
May these words of my mouth and the meditation of my heart be pleasing in your sight, Lord, my rock and my redeemer. Biblical verse. Now I invite the college choir to lead us in the prayer song. I request everyone to please stand for the invocation. எல்லாமே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொண்டு அதுவே கொடுத்துருச்சு. நம்ம பாடம் நடத்துறதுக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ரொம்ப நம்ம போட்டு உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது மாதிரி யூ கேன் டிபெண்ட் அப்பான் திஸ். அல்லது பசங்களை எழுத சொல்லி லோட் பண்ணி கரெக்ட் பண்ண சொல்லலாம். ஒருவேளை நம்மளோட லாங்குவேஜ் நல்லா இல்லாம இருக்கலாம், ரிஃபைன் பண்ணு அப்படின்னா ரிஃபைன் பண்ணி கொடுத்துரும். நீங்க எழுதிருப்பீங்க, அதுக்கு ஒரு பிப்ளிக்கல் வேர்ஸ் சேரு அப்படின்னா அழகா சேர்த்து கொடுத்துரும், கான்டெக்ட் அடிப்படையில். சரிங்களா? ரைட். பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு லிரிக்ஸ் சேர்த்துருக்கு பாருங்க, ஒரு வேர்ஸ் சேர்த்துருக்கு பாருங்க. ஒவ்வொரு இதுக்குமே அந்தந்த கான்டெக்ட் தகுந்த மாதிரி. Have you generated one? ஏதாவது ஒன்னா ஜெனரேட் பண்ணி பாத்தீங்களா? ஜெனரேட் பண்ணி பாருங்க, டிராஃப்ட் பண்ணி பாருங்க. How many of you were successful? Sorry, how many of you are successful? Please attempt, please try. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. உங்க இன்விடேஷன் இருக்கும் அல்லது உங்களோட நோட்டீஸ் இருக்கும், அட்டாச் பண்ணி கேட்டு பாருங்க. இப்ப ஸ்பெசிபிக்கா ஒரு பிரேயர், ஒரு லிட்டர்ஜி, நீங்க மாஸ் லிட்டர்ஜிக்கு என்னென்ன வேணுமோ, இன்ட்ரோடக்ஷன், பிரேயர் ஆஃப் பெட்டிஷன்ஸ், அதெல்லாம் வேணும். என்ன நாளுங்கிறத டிசைட் பண்ணி சொல்லிருங்க. இங்க பாருங்க, ஹெல்ப் மீ வித் சிஸ்டர்ஸ், பாருங்க, ஹெல்ப் மீ வித் a liturgy for a solemn holy mass on the feast of Saint Ignatius. இப்ப பாருங்க, எனக்கு என்னென்ன வேணும்? மாஸ் இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் ரீடிங்ஸ், பைபிள் ரீடிங்ஸ், அதவே நான் கேட்கிறேன். ஸ்பெஷல் பைபிள் ரீடிங்ஸ் ஏதாவது இருந்தா கூடன்னு சொல்லி கேட்கிறேன். அப்புறம் சர்மன் 4, பிரேயர் ஆஃப் பெட்டிஷன்ஸ், அப்புறம் 5 ஆஃபர்டரி, ஓகே, 6 தேங்க்ஸ்கிவிங், ஃபைனல் பிளெஸிங்ஸ். இந்த பாருங்க, இதை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே எனக்கு வந்து அந்த கான்டெக்ட் அந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ யூ கேன் ஆஸ்க் எனிதிங். சிஸ்டர்ஸ், நான் சொல்லியிருக்கேன், நிறைய சிச்சுவேஷன் சொன்னேன், கான்டெக்ட் சொல்லியிருக்கேன். யூ ஆஸ்க் ஃபார் எனி கான்டெக்ட், ஆன் தட் கான்டெக்ட் யூ டிஸ்கிரைப் இட் ப்ராப்பர்லி. இந்த இதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்க. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், எப்படியெல்லாம் வேணும், அதை மறந்துடாம கொடுக்கணும். நீங்க இந்த பாருங்க, எனக்கு இப்ப சாலம் மாஸ் ஃபார் த ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் இக்னேசியஸ் ஒரு சின்ன இந்த பாருங்க தீம், to live all things admirum dei gloriam for the greater glory of God. எல்லாருக்கும் தெரிஞ்சது liturgical choir, right? Mass introduction, mighty fortress it goes. Priest, introduction by the priest, penantial act, அது கூட வருது பாருங்க. Penantial act, gloria என்ன பாடணும், opening prayer. So you have got everything. Unfortunately it has got crashed. நமக்கு எல்லாமே, நான் கேட்டது எல்லாமே எனக்கு அழகா கொடுத்துருச்சு, ஒரு கான்டெக்ட் பேஸ்டு. இப்போ நீங்க பிரேயர் சர்வீஸ் வைப்பீங்க, ஸ்பெஷல் கான்டெக்ட் இருக்கும், யாருக்காவது ஸ்பெஷலா வேண்டிக்க சொல்லுவீங்க, பிரேயர் ஆஃப் பெட்டிஷன் இவங்களுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லுவீங்க. அழகா கொடுத்தீங்கன்னா இட் வில் ப்ரிப்பேர் அண்ட் கிவ் யூ. ஓகே, ரைட்? Okay, so have you got sisters? Shall we move on to the next 2 tools? That's all. With that we finish because you have a regular schedule, right? The next one tool, napkin AI. ஒன்னு napkin AI, இன்னொன்னு வந்து gamma. இந்த 2 டூல் மட்டும், napkin AI, gamma. பாருங்க, napkin AI நோட் பண்ணிக்க. இது மொபைல்ல ஒர்க் ஆகாது, சிஸ்டத்துல தான் ஒர்க் ஆகும். இதை பாத்துக்கங்க. நீங்க அப்புறம் இப்போ ஒர்க் பண்ண வேண்டாம், டைம் எடுத்துரும். napkin AI, ப்ளீஸ் நோட் டவுன். napkin AI நோட் பண்ணிக்கங்க. இதுல வழக்கம் போல நீங்க வந்து கூகுள்ல சைன் இன் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் சைன் இன் வித் கூகுள். இப்போ சில நேரங்களில் வந்து நீங்க வளவளன்னு நிறைய போட்டா யங்ஸ்டர்ஸ் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பிக்சோரியலா கொடுத்தா பசங்களுக்கு பாக்குறதுக்கு தெரியும். அப்ப எப்படி ஒரு டெக்ஸ்ட பிக்சோரியலா மாத்தி கொடுக்கறது, விசுவலைஸ் பண்ணி கொடுக்கறது, அதுக்கான டூல் தான் இது. இதை வழக்கம் போல லாகின் பண்ணிக்கங்க. கூகுள்ல லாகின் பண்ணணும், மேல பாருங்க அந்த நியூ நாப்கின் வரும். மேல நியூ நாப்கின் கிளிக் பண்ணணும். நோட் பண்ணிருக்கேன். கூகுள்ல லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ண ஒரு படம் அந்த நியூ நாப்கின் வரும், அதை கிளிக் பண்ணணும். 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து, டிராஃப்ட் வித் ஏஐ, இன்னொன்னு வந்து பிளாங்க் நாப்கின். டிராஃப்ட் வித் ஏஐனா ஏஐ ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது பிளாங்க்னா நீங்க டைப் பண்ண அதுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் டிராஃப்ட் வித் ஏஐ போறேன். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, சர்வீசஸ் ரெண்டட் பை ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன்ஸ் இன் இந்தியா. சர்வீசஸ்
services rendered by Catholic religious congregations in India. ஓகே, இப்போ நான் ஒரு தலைப்பு கொடுத்துறேன், நீங்க என்ன தலைப்பு வேணாலும் கொடுங்க, அதுக்கு டெக்ஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸ், நான் இப்போ ஏஐ யூஸ் பண்றேன், ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த தலைப்புக்குரிய கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த பாருங்க, இட் இஸ் கெட்டிங் ரெடி வித் த கான்டென்ட். அகைன் இது அப்படியே ஏத்துக்கலாமா? ப்ளீஸ் கோ த்ரூ அண்ட் கரெக்ட் இட். ரைட், இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க எஜுகேஷன். சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, சேலஞ்சஸ் எல்லாம் கொடுக்குது பாருங்க எஜுகேஷன். செகண்ட் ஒன் ஹெல்த் கேர்ல என்னென்னலாம் கொடுக்குறாங்க. மூணாவது சோஷியல் ஒர்க். நாலாவது பாருங்க அதர் சர்வீசஸ். இப்போ இது எல்லாத்தையும் படம் மாதிரி போடணும். இந்த கேத்தலிக் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு படம் மாதிரி நீங்க போடணும்னு ஆசைப்படுறீங்க. ரொம்ப சிம்பிள். இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இருக்கு இல்லையா, இந்த இருக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கு. இது அப்படியே படிப்பாங்களா? உங்களுக்கே படிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அந்த பேராகிராஃப் நேரம் ஒரு ப்ளூ கலர் பிளாஷ் இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ப்ளூ கலர் பிளாஷ் தெரியுதா? இந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னா இந்த ப்ளூ வரும், தெரியுதா உங்களுக்கு? இதை கிளிக் பண்ணா போதும், இந்த பேராகிராஃபே அப்படியே ஒரு படமா மாத்தி கொடுத்துரும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாருங்க, இது நாப்கின். அப்படியே இந்த டாக்குமெண்ட்டே படங்களா போட்டீங்கன்னா பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஹெல்த் இது வந்து எஜுகேஷன், இது வந்து ஓகே மற்ற சர்வீசஸ். இந்த பாருங்க சிஸ்டர்ஸ் என்னென்ன பண்றீங்கன்னு பாருங்க. அப்படியே ஓவரால் இதுக்கு வந்து டெக்ஸ்ட் வேணுமா சொல்லுங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த கோடு ஒன்று வயர் ஒன்று இருக்கு, அதனால உங்களுக்கு இது என்ன பண்ணா ஒரு படம் இல்லை 10-15 படம் கொடுக்கும். அந்த படத்துல இருந்து உங்களுக்கு பெஸ்ட் வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அந்த பெஸ்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் மாடல் எடுத்துக்கலாம், கலர்ஸ் எடுத்துக்கலாம். பியூட்டிஃபுல்லா நீங்க இங்க பாருங்க, கேத்தலிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கேத்தலிக் காங்கிரிகேஷன் ஆஃப் இந்தியா பாருங்க. எஜுகேஷன் 4 படம் இங்க பாருங்க. அடுத்தது பாருங்க எஜுகேஷன், ஹெல்த் கேர், சோஷியல், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இதான் மேஜரா நம்ம பண்றது. அடுத்த பாருங்க, ரைட், படமா இருக்கு இல்லைங்களா? இப்ப எனக்கு வந்து இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஹியூமன் படம் எனக்கு பிடிச்சிருக்கு. கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க மாடல்ஸ் பாருங்க, ஒரே படத்துக்குள்ள எத்தனை மாடல்ஸ் கலர்ஸ் மாறுபடுது பாருங்க. ரைட், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கேயும் மாத்தலாம், இங்கேயும் கலர்லாம் மாத்தலாம். நீங்க ஒரு ஏதாவது ஒரு கிளிக் பண்ணிக்கங்க பாருங்க. இந்த தலைப்பை கிளிக் பண்ணிட்டு மேல பாருங்க, உடனே அங்க மேல மாத்த கலர் பேலட் வரும். உடனே கலர் பாருங்க, கிளிக் பண்ணோடனே கலர் மாறிடும். இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். செஞ்சுட்டு கார்னர்ல போயிட்டு எக்ஸ்பர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆஃப்டர் டிசைடிங் திஸ் பிக்சர் இஸ் ஓகே, இந்த கார்னர் யூ ஹேவ் எக்ஸ்பர்ட் ஒரு சின்ன ஆரோ, டவுன்லோட் ஆரோ இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இந்த பாருங்க, காப்பி அல்லது டவுன்லோட், காப்பி அல்லது டவுன்லோட். இப்போ இதை எடுத்துக்கிறேன், காப்பி, அப்படியே காப்பி பண்ணிடும். இதை நீங்க பிரசன்டேஷன்ல கொடுத்தலாம். நிறைய வளவளன்னு வரிகள் கொடுக்காம அப்படியே ஒரு நட்ஷல்ல ஒரு பிக்சோரியல் விஷுவல்ஸ் கொடுத்துரும். இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம பவர் பாயிண்ட்ல பாருங்க, இந்த பவர் பாயிண்ட் தான் நம்ம பவர் பாயிண்ட். இப்போ இதுல ஒரு சின்ன கேப் கொடுத்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அட்டாச் பண்ணிட்டேன். நான் அந்த படம் எடுத்தேன் இல்லைங்களா? இப்போ பவர் பாயிண்ட் போட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. மொத்தமா வரியா கொடுக்கறதுக்கும் சாரி, இப்ப இதெல்லாம் நான் அப்படிதான் வழக்கமா என்னோட பவர் பாயிண்ட் எல்லாம் இந்த பாருங்க தெளிவா இருக்கு பாத்தீங்களா? பேராகிராஃபை விட இது தெளிவா இருக்கு. இப்ப எல்லாரும் பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த 4 ஆஸ்பெக்ட் அப்படியே புரிஞ்சிடும் மனசுக்குள்ள. ஹேவ் யூ காட் இட் சிஸ்டர்ஸ்? ஹேவ் யூ காட் இட்? ரைட். இதே போல இன்னொரு முறை சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிதலுக்காக. இது வந்து ஒரு மெத்தட். இப்ப இது போட சொல்லுங்க. அடுத்து எஜுகேஷன். எஜுகேஷன்ல என்னென்ன பணிகள் செய்யறாங்க இந்த இருக்கு பாருங்க, வரிசையா கொடுத்துருக்காங்க. இப்ப இதை கிளிக் பண்ணா போதும், உடனே எஜுகேஷனுக்கு ஒரு படம் வந்துடும். இந்த பாருங்க, இப்ப another picture is getting ready for education. அதே போல ஹெல்த் கேர். காட் இட்? பண்ணிடலாங்களா? இப்ப நீங்க உங்க பிரசன்டேஷன்லாம் இது மாதிரி நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். பாருங்க அடுத்தது இது வந்து எஜுகேஷனுக்காக. கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் இதா இருக்கு, அதனாலதான் இட் வில் குயிக்லி ஜெனரேட். சோ குயிக்லி இட் வில் பி ஏபிள் டு ஜெனரேட். நிறைய படங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஆஸ்பெக்ட்ல ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த பாருங்க, இப்ப நான் வேணுங்கிற பிக்சர்ஸ், அடுத்த ஸ்டைல். காட் இட்? இங்க பாருங்க, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன். நம்ம இதான் மேஜரா பண்றது. இந்த கம்யூனிட்டி எல்லாம் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல வரும். அது என்னென்ன பண்றாங்கன்ற சைட்ல இருக்கு பாருங்க. நான் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை, அது சைட்ல இருக்கு பாருங்க. காட் இட்? இப்ப இதை எனக்கு டவுன்லோட் பண்ண என்ன பண்ண யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மேல சைட்ல போயிட்டு இந்த கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி இந்த கார்னர்ல இந்த படத்தை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கார்னர்ல டவுன்லோட் ஆரோ, எக்ஸ்பர்ட், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட், இந்த பாருங்க கீழே டவுன்லோட் அல்லது கிளிப் போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்க பிரசன்டேஷன் ரிப்போர்ட்டிங்லாம் அழகா எடுத்து பயன்படுத்திக்கலாம். will you do that? right, fine. now I just take you for the next. இதே இதுல பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. blank இருக்கா? blank napkin, blank napkin கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு blank. இப்ப வந்து நான் ஏஐல போல நானே டைப் பண்ண போறேன். I am going to type.
இப்ப நம்ம சிஸ்டர்ஸ் சிஆர்ஐல மெம்பர்ஸ் யாராரு, சிஆர்ஐல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் திருச்சி சொல்லுங்க பாத. சென்ட்ரல் திருச்சி சென்ட்ரல், திருச்சி சென்ட்ரல் இருக்குல்ல பாத, திருச்சி சென்ட்ரல், புத்தூர் புத்தூர், ஓகே பாத, கிராஃபோர்ட் கிராஃபோர்ட், அப்புறம் பாத மணப்பாறை, ஓகே பாத பாத, கீரனூர் கீரனூர், பொன்மலை பொன்மலை. இப்ப நான் டைப் பண்ணிட்டேன், இந்த பாருங்க இதை நான் டைப் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு நான் என்ன சார், யாராவது கைட் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட், இந்த இடத்த கொண்டு வந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆரோ ஃபிளாஷ் வரும், கிளிக் பண்ணுங்க. உடனே இதை ஒரு பிக்சரா அப்படியே நீங்க எடுத்து உங்க ஒரு சார்ட்டா டிசைன் பண்ணிக்கலாம். அழகா பிக்சோரியெல்லாம் கொடுத்துடலாம், டெக்ஸ்டா கொடுக்காம. ஸோ இட் இஸ் குவைட் அட்ராக்டிங். லைக் இங்க பாருங்க, இந்த பாருங்க அப்படியே சொல்லுவாங்க. அதுவே கீரனூர் எதுக்கெல்லாம் ஸ்பெஷல் அதெல்லாம் சொல்லுது பாருங்க. அது பொன்மலை ட்ராங்குவில் என்வாயன்மெண்ட், சீனிக் வியூ இதெல்லாம் கொடுக்குது. உங்களுக்கு எது வேணுமோ பாருங்க, நிறைய ஆப்ஷன்ஸோட கொடுக்குது. காட் இட். திருச்சி, அந்த திருச்சி சிக்னிபிகன்ட் லொகேஷனுக்கு பதிலாக நம்ம சிஆர்ஐன்னு வரணும். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க அங்கேயே டைப் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். உள்ளேயே கிளிக் பண்ணி இது இருக்கு இல்லைங்களா, இதை மாத்திக்க வேண்டியதான். சிஆர்ஐ, சி கான்ஃபரன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ஓகே திருச்சி. ரைட் கொடுத்தீங்கன்னா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். கோ டு த கார்னர், இதை கிளிக் பண்ணுங்க, எக்ஸ்பர்ட், அவ்வளவுதான். டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது காப்பி பண்ணிக்கலாம். இந்த பாருங்க கீழே வந்து காப்பியும் இருக்கு, டவுன்லோட் இருக்கு, எடுத்து பயன்படுத்திக்கலாம். காட் இட். will you work on it sisters? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ரெண்டு விதம், ஒன்னு வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிக்க டாக்குமெண்ட், அல்லது நம்ம ஃபீட் பண்ற டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து napkin AI டு விஜுவலைஸ் யுவர் கான்டென்ட். நீங்க தினமும் என்ன பண்ணலாம், செயின்ட்ஸ் ஆஃப் த டே அல்லது ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அல்லது சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் த சர்ச், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஃபோர் காஸ்பிள்ஸ் இப்படி எல்லாம் கொடுத்து சின்ன சின்ன படங்களை எடுத்து வாட்ஸ்அப்ல தள்ளி விட்டுக்கலாம். சின்ன சின்ன படங்களை கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப்ல தினமும் அனுப்பலாம். ஒரு நல்ல குணங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி திருச்சபை கட்டளைகள், இந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணி ஒரு டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்பிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? will you do that? ட்ரை பண்ணுங்க. ரைட், அடுத்த கடைசி டூல் இது வந்து காமா ஏ, லாஸ்ட் டூல் காமா ஏ. ப்ளீஸ் கோ டு கூகுள் அண்ட் டைப் gamma.app. ப்ளீஸ் கோ டு கூகுள் அண்ட் டைப் gamma.app. மொபைல்ல பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க, gamma.app போடுங்க. gamma.app. ப்ளீஸ் கோ டு கூகுள்ல போயிட்டு காமா இந்த பாருங்க, GAMMA காமா APP, காமா ஆப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் உங்களுக்கு வந்து www.gamma.app வரும். www.gamma.app. சரிங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. gamma.app கிளிக் பண்ணிட்டு வழக்கம் போல நீங்க சைன் அப் வித் கூகுள் ஆப்ஷன் கிடைக்கும், அல்லது கண்டினியூ வித் கூகுள் அல்லது லாகின் கிளிக் பண்ணி கூகுள்ல லாகின் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் லாகின் வித் கூகுள். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன், லாகின் ஆப்ஷன் வந்திருக்குங்களா? எஸ், ப்ளீஸ் லாகின் வித் கூகுள். என்னங்க ஃபாதர்? அந்த ஆப்ஷன் அது வரதுக்கு ஃபாதர், அந்த அது நீங்க எது யூஸ் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் சிஸ்டர்ஸ், கவனிங்க. இப்ப டைம் இல்லாதனால நீங்க பண்ண முடிய நேரம் எடுக்கும், அதனால நான் சொல்லிடுறேன், நீங்க வீட்டுல போய் பாருங்க ஒரு தடவை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாகின் வித் கூகுள். அப்புறம் சில கேள்விகள் கேட்பாங்க. Since you are doing it for the first times, they will ask you for few questions. You will have to answer for few questions. நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க, இதை எந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி எங்களை பத்தி தெரிஞ்சது. So 3 questions will be asked, answer, finally you are here. இங்க பாருங்க, எல்லாம் ஃபைனலா அப்படி வந்துருவீங்க. வந்த உடனே மேல பாருங்க கிரியேட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அல்லது இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து நிற்கும். இந்த பாருங்க, these 3 options, paste in text, generate, import file. இங்கதான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாரும் ஏற்கனவே சொன்னது போல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேஸ்ட் இன் டெக்ஸ்ட்ல வந்து என்கிட்ட நோட்ஸ் இருக்கு, ஐ ஹேவ் மை ஓன் நோட்ஸ், ஐ ஹேவ் மை ஓன் ரிப்போர்ட், பேஸ்ட் இட் ஹியர். டெக்ஸ்டா பேஸ்ட் பண்ணுங்க. மற்ற ப்ரொசீஜர்லாம் சேம். அதே போல எனக்கு நேரம் இல்லை, ஆனா ஒரு சின்ன டாக் கொடுக்கணும், திடீர்னு சிஆர்ஐல கூப்பிடுறாங்க, ஒரு சின்ன டாக் கொடுக்கணும். கிவ் த டைட்டில், இட் வில் ஜெனரேட் பியூட்டிஃபுல் கான்டென்ட். இப்போ நீங்க புதுநன்மை பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க இல்லைங்களா, அல்லது ஒரு பிரசங்கம். இப்ப எல்லாம் சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்கள்ல, ஈவன் நம்ம ஊர்களை கூட சர்ச்ல எல்சிடி வச்சிருக்காங்க. சர்மன்ஸ் கூட எல்சிடியில் போட்டு கொடுக்குறாங்க. அதனால பிரசன்டேஷன் பேஸ்ட் சர்மன்ஸ்,
சின்ன ஃபோக்கஸ்டு குரூப், டீச்சர்ஸ் எல்லாம் வர்றாங்க, டீச்சர்ஸ் கொடுக்குறீங்க, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ப்ரெசன்டேஷன் பேஸ்டு சர்மன்ஸ், அது கொஞ்சம் இன்னும் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறப்ப இந்த ப்ரெசன்டேஷன் பேஸ்டு சர்மன்ஸ் அல்லது ஒரு லிட்டர்ஜிக்கல் சர்வீஸ்க்கு அதை பயன்படுத்தலாம். அதுக்கு இந்த ஜெனரேட் டைட்டில் மட்டும் கொடுங்க, ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும், டைட்டில் மட்டும். மூணாவது, என்கிட்ட ஏற்கனவே ஃபைல் இருக்கு, வேர்ட் ஃபைல் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு, அல்லது வேற ஏதாவது ஃபைல் இருக்கு, அப்லோட் பண்ணுங்க, அதை அப்படியே பவர் பாயிண்டா மாத்தி கொடுத்துரும். இப்போ இந்த மூணுல நான் இந்த ஜெனரேட் கிளிக் பண்றேன். ஜெனரேட் இப்ப பாருங்க, ஜெனரேட் பிரஸ் பண்ணிட்டேன். மூணுல எது வேணாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜெனரேட். இப்ப நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் தமிழ், நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி ஒரு சின்ன பிரசன்டேஷன். ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்க மறந்துடாம, லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கங்க. எந்த லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்க, ஹிந்தி, தெலுங்கு, தமிழ். பை டிஃபால்ட் இட் இஸ் இன் இங்கிலீஷ். இஃப் யூ வாண்ட் த பிரசன்டேஷன் இன் இங்கிலீஷ், ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச். மாற்ற வேண்டியதில்லை. கிளிக் பண்ணிக்கங்க, கீழே வாங்க. தமிழ் வந்து கீழே டீல இருக்கும், டி இந்த இருக்கு பாருங்க. தமிழ், தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு. ஜஸ்ட் பிரஸ். இப்போ தமிழ் லாங்குவேஜையும் தலைப்பையும் கொடுத்துட்டு ஜெனரேட் கொடுங்க. ஜெனரேட் உடனே என்ன பண்ணுதுன்னா, எனக்கு அழகா டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். பிரசன்டேஷன்ல வரக்கூடிய ஐட்டம்ஸை டிராஃப்ட் பண்ணி கொடுக்குது, கான்டென்ட்டை. இப்போ இதை அப்படியே போட்டுடலாமா? நோ. இப்பதான் ஒவ்வொரு ஸ்லைடா படிச்சு பார்த்து அது சரியான வார்த்தைகளா அப்படின்னு பார்த்து மாடிஃபை பண்ணுங்க. ப்ளீஸ் மாடிஃபை, மேக் நெசசரி சேஞ்சஸ். பாருங்க, பரிசுத்தாவின் கனிகள் அழகா கலாத்தியர் அன்பு, சந்தோஷம், சமாதானம் எங்க இருக்கு? பிபிலிக்கல் சோர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குது. அப்புறம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இதெல்லாம் அப்படியே வரிசையா வந்துருச்சு. எனக்கு இதுல ஏதாவது தவறா இருந்ததுன்னா ப்ளீஸ் சேஞ்ச் இட். இப்ப எனக்கு டைம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாருங்க, இமேஜ்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை எடுத்துறேன். இந்த பாருங்க, அந்த வார்த்தையை எடுக்கிறேன். ஸோ டெலீட். ஏதாவது புதுசா ஆட் பண்ணிக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஆட் இட், யூ கேன் டெலீட் இட். அப்புறம் கீழே வாங்க, அப்படியே கீழே வாங்க. எத்தனை வரிகள் இருக்கணும்? எலாபரேட்டா இருக்கணுமா, ரொம்ப ஷார்ட்டா இருக்கணுமா? எப்போதும் ஒரு பிரசன்டேஷன்ல ரொம்ப அதிக வரிகள் இருக்கக்கூடாது. பிரசன்டேஷன்ல ஷார்ட்டா இருக்கணும். அப்ப நான் மினிமல். உங்களுக்கு இது மாதிரி எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். வரிகள் ஓகேங்களா? அடுத்தது கீழே வாங்க. ஸ்டைல், எப்படி லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கணும்? ஸோ லுக் அண்ட் ஃபீல் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணும்? இந்த 6 கலரும் பிடிக்கலன்னா உள்ள போய் நியூ மோர், நிறைய கலர்ஸ் இருக்கு, எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட், ஐ நோ இட் இஸ் கெட்டிங் டைம். இதோட முடிக்கிறோம். இதை அப்ப நான் அந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. உங்களுக்கு இமேஜஸ் எப்படி வேணும்? ரியலிஸ்டிக்கா வேணுமா, இல்ல பொம்மை மாதிரி வேணுமா, அல்லது 3Dல வேணுமா? அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல கார்ட்டூன் வேணுமா? எனக்கு நான் ரியலிஸ்டிக் கேட்கிறேன். ரியலிஸ்டிக் அப்படியே மனுஷர்கள் மாதிரி, இயற்கையா இருக்கிறவங்க மாதிரியே. அப்ப அதுல வர்ற ஆட்கள் இங்க இருப்பாங்களா? இல்ல. கூகுள்ல இருந்து எடுத்து கொடுக்குமா? இல்ல. அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுக்குறேன். இப்ப நான் ரியலிஸ்டிக் கொடுத்துட்டு ஜெனரேட்னு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் தலைப்பு கொடுக்குறீங்க, சைஸ் ஆஃப் த லிரிக்ஸ், அப்புறம் ஸ்டைல் சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணிட்டு ஜெனரேட் கொடுங்க. அவ்வளவுதான், உங்க பிரசன்டேஷன் இஸ் ரெடி. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்துல வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணி வேணுங்கிற படங்கள்லாம் சேர்த்து பிரசன்டேஷன் கொடுத்துடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதே போல நீங்க ஏதாவது டாக் கொடுக்கணும் டீச்சர்ஸ்க்கு, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, பரிசுத்தாவின் கனிகள் படங்களை பாருங்க, அதுவே அழகா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். பாருங்க, மொத்தம் ஃபாதர் 9 தான். 9 கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. தெரியுதா உங்களுக்கு? இங்க பாக்குறதுக்கு ஓகே. இதுல என்ன ஒரு சின்ன இதுன்னா, நம்ம கேத்தலிக் கான்டென்ட்டை விட டினாமினேஷன் சர்ச்சுடைய கான்டென்ட் அதிகமா இருக்கு இன்டர்நெட்ல. அதனால சில நேரம் ஒரு இம்பாக்ட் இங்க தெரியும். அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து when we get into digital, we'll be able to produce lot of tokens. So it is a challenge for all the Catholics. Now we need to produce lot of content on internet. அப்பதான் நமக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வரும். நம்மளை விட அவங்க அட்வான்ஸா இருக்காங்க. பட் நவ் we are taking lot of efforts. நம்ம கேத்தலிக் சர்ச்ல இருந்து நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதோட இம்பாக்ட் இங்க பார்க்கலாம். ரைட், இங்க பாருங்க, படத்தை பாருங்க, முதல் படம் பாருங்க. ரைட், இப்படி நிறைய வருது. இப்ப இதுல ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்க, இந்த ஒரு ஸ்லைடு எடுத்துட்டேன். இந்த ஒரு ஸ்லைட்ல நற்குணம் அண்ட் விசுவாசம் இருக்கு. ஆனா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கு. எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கா, ஒரு பிரச்சனை, ஒரு படம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். சைட்ல மேல வாங்க. ஒவ்வொரு ஸ்லைட்லயும் இந்த கார்னர் பாருங்க. இந்த கார்னர்ல அந்த இடத்துல கை வச்சீங்கன்னா, நாவிகேட் பண்ணீங்கன்னா எடிட் வித் ஏங்கிற ஆப்ஷன் வரும். இல்லாட்டா இருக்காது. இந்த பாருங்க, எடுத்துட்டா இருக்காது. நீங்க கை கொண்டு போங்க, எடிட் வித் ஏ கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு சேஞ்சஸ் பண்ணலான்னு பாருங்க.
இப்போ இதுல மேக் திஸ் மோர் விஷுவல் கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே படங்களா மாத்தி கொடுத்துரும், அழகா படம் போட்டு கொடுத்துரும். இந்த பாருங்க. ஸோ இட் இஸ் மேக்கிங் இட் விஷுவல், படத்தோட அப்படியே அழகா கொடுக்குது பாருங்க. பாருங்க, நற்குணம், ஒருத்தர் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு வயசானவர் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு, அங்க ஒரு விசுவாசம் அப்படின்ற ஒரு சின்ன படம் வந்துருச்சு. சரிங்களா? சரி, இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க, இது எப்படி லோக்கல் சிஸ்டத்துக்கு கொண்டு வருவீங்க? வெரி சிம்பிள். மேல போங்க, மேல எழுதிக்கங்க ஷேர். ஷேர், கிளிக் ஷேர் ஆப்ஷன் ஆன் டாப். இந்த கார்னர்ல ஷேர்ங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஷேர், ஷேர், கிளிக் ஷேர். ஷேர் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன், எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட். ஷேருக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. அதுல எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட், எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட், எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட், எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட், எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட். சரிங்களா? கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நமக்கு சிஸ்டத்துல கொஞ்ச நேரத்தில் எனக்கு டவுன்லோட் ஆகி ரெடியா வந்தது பாருங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, டவுன்லோட் ஆகி ரெடியா வந்துடும். அவ்வளவுதான். சரிங்களா? Dear fathers and sisters, thank you very much for giving me more time. Thank you father for giving me more time. இது ஒரு ட்ரெய்லர் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஜஸ்ட் we have given you a taste. இதுக்கு மேல நிறைய இருக்கு. I request CRI to organize workshops. ஒரு 2 நாள் சிஸ்டத்தோட உட்காரணும். இது முடிச்ச உடனே எல்லாரும் பவர் பாயிண்ட் ஜெனரேட் பண்ணணும், வேலிடேட் பண்றோம். அப்புறம் அப்படி ஒன்னா பண்ணா லேர்னிங் வில் பி மோர். ஓகே, so I would like to thank once again all CRI office bearers, Father Sagaraj and other office bearers and brother principal for this arrangement and all of you for your patient listening. பெரியவங்க இருக்கிறீங்க, சின்னவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப அருமையா, ஈவன் ஃபாதர்லாம் ரொம்ப பெரியவங்களா இருக்காங்க, ஆனால் ரொம்ப நோட்ஸ் அழகா எடுத்து எல்லாத்துலயும் இன்வால்வ் பண்ணாங்க. சிஸ்டர்ஸ் பெரியவங்கலாம் வந்து சில நேரம் இதில் பிரேக் நேரத்தில் டவுட் கேட்டாங்க. இட் ஷோஸ் தட் யூ ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட். இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டுங்க, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இட் இஸ் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம். Everybody likes eating ice cream. So let us continue to make wonders with this technology, but let us make it sure, let us use it with responsible and ethical, morally bound as Catholic leaders. Let us also inculcate the habit among the laity, particularly the younger ones. Okay, thank you very much. Thank you. Thanks a lot. Thank you.